ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி. இன்றைக்கி நம்ம சேனலில் சாக்லேட் பர்ஃபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க, கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிவிடுங்க. அது மேலே ஒரு பேன் வச்சுட்டு அதில் நான் டார்க் சாக்லேட் ஒரு 3/4 கப்பு போட்டுக்கிறேன். அதில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அது மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகிட்டே வருது. இந்த டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போது சுகர் பவுடர் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சுகர் பவுடரும் சாக்லேட்டும் சேர்ந்து நல்லா கலந்து மெல்ட் ஆகி வரும். இந்த டைமில் நம்ம வேர்க்கடலையை தோல் எடுத்து நல்லா இந்த மாதிரி பாதி பாதியாக நல்லா உடச்சி வச்சுக்கணும். அதை அதில் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போது இது எல்லாமே கலந்து நல்லா திக்காக வரும். பாருங்கள், எல்லாம் நல்லா கலந்து திக்காக வந்துடுச்சு. இப்போது நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு அதில் நெய் இல்லைன்னா பட்டர் தடவிக்கலாம். நான் நெய் தடவிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கூட பிளேட் இருந்தால் அதில் கூட ஊற்றி பண்ணிக்கலாம். இப்போ நான் ரவுண்டாக பண்ணுறேன். இதில் நம்ம பண்ணி வச்சுருக்க அந்த பர்ஃபி மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இப்போது இதை நல்லா ஊற்றிட்டு இது மேலே நம்ம அதே கரண்டி வச்சு நல்லா ப்ளைனாக தடவி விட்டுக்கலாம். அது மேலே தடவி விட்டதுக்கப்புறமா அப்படியே சுற்றி நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நம்ம அதை கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா நம்ம இது ஒரு 5 நிமிஷம் வெளியில் இருந்தோடனே சில்லுன்னு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் போல் வச்சு எடுக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இதை நான் ஒரு தோசை கரண்டி வச்சு இதை சுற்றி நல்லா எடுத்துடலாம். அப்படியே வந்துடும் அது. இப்போ இந்த மாதிரி நல்லா எடுத்துக்கோங்க. சுற்றி பக்கவாட்டில் எடுத்ததுக்கப்புறமா நடுவில் அப்படியே தானாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்துடுச்சு. இப்போ நான் பிளேட்டில் அதை இப்படி கமுத்திடுறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த பக்கம் அவ்வளோதான். இப்போ போட்டுட்டு ஒரு கத்தி வச்சு நான் அதை கட் பண்ணுறேன். எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. நான் மீடியம் சைஸில் கட் பண்ணுறேன். இப்போது இந்த மாதிரி குறுக்கு வாக்கில் ஒரு 3-4 கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீல வாக்கில் அதே மாதிரி ஒரு 3-4 கோடு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நான் ஒரு பீஸ் அதிலேருந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை பிளேட்டில் வச்சு உங்களுக்கு டெக்கரேட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி அது மேலே பாதாம் கட் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக சுகர் பவுடர் தூவிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு பாருங்கள், வெறும் சாக்லேட்டு அப்புறமா வேர்க்கடலை சுகர் இது 3 தான் நம்ம சேர்த்தோம். வேறு எதுவுமே ஆட் பண்ணல. நல்லா வீட்லேயே ஸ்வீட்டான சாக்லேட் பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.